திமுக ஆட்சியை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை வைத்து பாஜக இடையூறு செய்வதாக தமிழக சட்டப்பேரவை தலைவர் மு அப்பாவு தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பாக தமிழக சட்டப்பேரவை தலைவர் மு அப்பாவு செய்தியாளர்களிடம் பேசுகையில், பாஜக ஆளும் மாநிலமான மகாராஷ்டிராவில் மும்மொழி கொள்கை ஏற்கப்படாத நிலையில் அந்த மாநிலத்துக்கு கல்வி நிதியை மத்திய அரசு முழுமையா வழங்கியிருக்கு. ஆனால் தமிழக அரசுக்கு கல்வி நிதியை வழங்காமல் மத்திய அரசு வஞ்சித்து வருது. கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் தமிழகம் வளர்ச்சி அடைந்திருப்பதால் அரசுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியிருக்காரு. குறிப்பாக தமிழக சட்டப்பேரவை தலைவர் மு அப்பாவு, தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சி மலர வேண்டும், மு.க. ஸ்டாலின் முதல்வராக வேண்டும் என்று மக்கள் நினைக்கின்றனர். இதை மாற்றுவதற்கு பலர் முயற்சி செய்கின்றனர். அவர்களிடம் என்ன கொள்கை உள்ளது? மத்திய அரசு சிலரிடம் புதிதாக கட்சியை தொடங்க சொல்லி திமுக ஆட்சிக்கு நெருக்கடி கொடுக்குமாறு சொல்லியிருக்காங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதல்வரை அங்கிள் என்பதும் சிஎம் சார் என்பதும் சினிமாவில் வசனம் பேசுவது போல் உள்ளது. அவரது பேச்சில் அகந்தை இருக்கு. விஜயின் பேச்சில் அகந்தை இருக்கக்கூடாது. எந்த தைரியத்தில் இந்த அகந்தை பேச்சு வருகிறது என்று தெரியவில்லை என்றும் கேள்வி எழுப்பியிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்திடம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தியதன் பேரில் கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் முன்னாள் IAS அதிகாரி அருண்ராஜ் இருக்காரு. அதன் அடிப்படையில் கட்சி ஆரம்பித்ததாகவும், விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டதாகவும், தனி விமானம் வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. பின்னால் மத்திய அரசு இருக்கும் தைரியத்தில் விஜய் பேசுவதாக பலரும் சொல்றாங்க. எனது பொதுக்கூட்டம் மற்றும் பேரணிக்கு போலீசார் அதிகளவில் கட்டுப்பாடு விதிப்பதாக கூறும் விஜய், தைரியம் இருந்தால் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோருக்கு கட்டுப்பாடுகள் விதியுங்கள் பார்க்கலாம் என்று கூறிய வார்த்தையிலிருந்து தெரிகிறது அவரது பின்னால் பாஜக இருக்கிறது என்று தமிழக சட்டப்பேரவை தலைவர் மு அப்பாவு தெரிவிச்சிருக்காரு.